அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ மக்களே, இன்றைக்கி பாக்கஞ்சி எப்படி செய்யலான்னு டக்குன்னு பார்த்துடலாமா? வாங்க. 2 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதை 3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம 2 கப் அரிசிக்கு 10 கப் தண்ணி வைக்க போகிறோம். அந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதிச்சு வரையில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க உமனுக்கு 7 மாதத்தில் இந்த கஞ்சி காய்ச்சுவாங்க. ஒரு செலிப்ரேஷன் மாதிரி சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இது நல்லா வெந்து வரணும். 20-25 நிமிஷம் ஆகும் இது வெந்து வர்றதுக்கு. உங்கள் ஊரில் இந்த மாதிரி ட்ரெடிஷன்லாம் இருக்கா? பாக்கஞ்சிலாம் காய்ச்சுவீங்களாங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இதை தண்ணி வற்ற கைவிடாமல் நல்லா கிண்டணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாம்பழம், வாழைப்பழம் 2 எடுத்து குறைப்பாக பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இது கூட இப்போது தேங்காய் பால், கெட்டியான தேங்காய் பாலாக இருக்கணும். தேவையான அளவு சுகர் சேர்க்கணும். ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட பாக்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.